மதுரை மீனாட்சி அம்மன் சிறுவயதில் தோழிகளுடன் ஓடியாடி விளையாடிய இடம் எது தெரியுமா? மதுரையின் தெற்கு பகுதியில் உள்ள அவனியாபுரம் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்தான் அந்த புனிதமான தலம். சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலுக்கு பின்னால் ஒரு அழகான நெகிழ்ச்சியான வரலாறு இருக்கிறது. மதுரையின் அரசியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்த பிறகு இத்தலத்தின் வழியாக சென்றாராம். அப்போது அவருடைய பால்ய கால தோழிகள் தங்களுக்கு மணக்கோலத்தில் காட்சி தர வேண்டினார்கள். அவர்களின் ஆசையை நிறைவேற்ற ஈசன் கல்யாண சுந்தரராகவும் அம்மன் மீனாம்பிகையாகவும் இங்கே தத்ரூபமாக மணக்கோலத்தில் காட்சியளித்தனர். இந்த கோவிலின் சிறப்புகள் இத்துடன் முடிந்துவிடவில்லை. இங்கே இருக்கும் சந்தன விநாயகரை வழிபட்டால் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். அதேபோல் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் ரிண விமோசன பைரவரை வணங்கினால் தீராத கடன் தொல்லைகள் மற்றும் தரித்திரம் நீங்கி வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. முக்கியமாக திருமணத் தடையால் வருந்துபவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்குள்ள இறைவனுக்கும் அம்மனுக்கும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் நற்செய்தி கிடைக்கும். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் மன அமைதி பெறவும் இந்த 6ஆம் நூற்றாண்டு வரலாற்று தலத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள். உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.